அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. நாம் ஒரு 5 கேள்விகள் பார்த்தோம். அந்த 5 கேள்விகளுக்கான விடை நீங்கள் எல்லாரும் பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த 5 விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுமா? நம்முடைய தமிழர் வாழ்வியலோட தொன்மையான ஒரு விளக்கம் அதில் இருக்குது. இப்போது நிறைய ஹெல்த் ரிலேட்டட் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நம்மளது உட்பட. எவ்வளோ விஷயங்களை பார்க்குறீங்க. ஒருத்தர் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோடலாம் யாரும் விடுறதில்ல. நிறைய ஒருத்தர் ஹெல்த் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒருத்தர் 5லிருந்து 10 சேனல் வரை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் இது சரின்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட கருத்தும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதை சொன்னாலும் அது சரியான்றதை நாம் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? நமக்கு தான் மருத்துவ அறிவே இல்லையே, நாம் எப்படி சரியான்றதை பார்க்குறது? மருத்துவர் அப்படின்ற பேரில் ஒருத்தர் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நம்பி தான் ஆக வேண்டியிருக்குதே அப்படின்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு 5 கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க இல்லையா? இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழர் வாழ்வியலோட ரொம்ப முக்கியமான 5 விஷயம் தான். என்னன்னா, முதலில் நிலம். நீங்கள் வாழக்கூடிய நிலம் வேறு வேறு வகைப்பட்ட நிலம் இருக்குது. மலையில் வாழ்கிற ஒருத்தவங்களுக்கும் கடலோரத்தில் வாழ்கிற ஒருத்தவங்களுக்கும் ஒரே மாதிரியாக அந்த நிலத்தின் தன்மை இருக்குமா அல்லது உடல் தன்மை இருக்குமானா கட்டாயம் கிடையாது. குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறவங்களுடைய உடல் தன்மையும் குளிர் பிரதேசத்தில் உள்ள தன்மையும் வெப்பமான மண்டலத்தில் வாழ்கிறதோட தன்மையும் மாறுபடும். அப்போது குளிர் பிரதேசத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடிவு வெப்ப பிரதேசத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னா நிச்சயமாக கேள்விக்குறி தான். இப்போது எண்ணெய் குளியல் மற்ற நாடுகளை ஒத்துக்கல. ஆனால் எண்ணெய் குளியல் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் குளிர்ச்சியாக இருக்கிறத உணர்றோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறத உணர்றோம். அப்போது நிலம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா நிலமும் ஒன்றல்ல. நம்முடைய இப்போ ஒரு செடி கொடியை எடுத்துக்கோங்களேன். இங்கே வளரக்கூடிய செடி ஃபாரினில் வளருமானா இல்லை. அங்கே வளரக்கூடிய ஒரு செடி இங்கே அடாப்ட் ஆகி வளருமானா வளராது. அப்போது நிலத்திற்கு நிலம் எல்லாமே மாறுபடும். அதனால தான் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் அடிப்படையில் முதல் விஷயமா நிலம் அப்படின்ற ஒன்று எடுத்து வச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 பிரித்து வச்சாங்க. அது குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த நிலமும், அடுத்து முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை அப்படின்னா வறட்சியான பாலைவன பூமி. இந்த 4 நிலங்களும் தன்னிலையிலிருந்து மாறும்போது அதை பாலை நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நிலங்களுக்கும் வேறு வேறு மாதிரியான வாழ்வியல் முறை தான் ஒத்து வரும். ஒரு நிலத்தில் இருக்கவங்களுக்கான வாழ்வியல் முறை இன்னொரு நிலத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒத்து வராது. ஒவ்வொரு நிலத்தில் வாழ்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நோய் வருதுன்றாங்க. இப்போது குறிஞ்சியில் வரக்கூடிய நோய் வேற, மலையும் மலை சார்ந்த நிலத்தில் வாழ்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வேற, அவங்க எடுத்துக்க வேண்டிய மூலிகைகள் வேறு, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை வேறு, அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறு. கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருக்கவங்களுக்கானது கம்ப்ளீட்டாக வேறுபடும். அப்போது முதல் விஷயம் நிலம். ஃபாரினில் பண்ண ஒரு ஆய்வு, அங்கே இருக்க ஒரு ஆப்பிள் வச்சு செய்யக்கூடிய அந்த ஆப்பிளில் இருக்க விட்டமின்ஸோ மினரல்ஸோ இது நம்ம ஊரில் விளையிற ஒரு விஷயத்தில் இருக்குமா அப்படின்றது சந்தேகம். அது அந்த சீதோஷ்ண நிலைக்கு அவங்களுக்கு ஒத்து வந்தது அப்படின்னா நமக்கானது என்ன அப்படின்றத நம்ம கட்டாயம் தேடி அறியணும். ஸ்ட்ராபெரி மாதிரியான ஒரு அற்புதமான உணவு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஆய்வு பண்ணியிருப்பாங்க. நாம் யோசித்து பார்க்கணும், அதே ஸ்ட்ராபெரி தான் நமக்கு வேணுமா அல்லது நமக்கு நெல்லிக்காய் போதுமானதுக்கு மேலாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம நிச்சயமாக ஆய்வு பண்ணி பார்க்கணும். குளிர் பிரதேசம் வேறு, நமது பிரதேசம் வேறு. அடுத்து 2வது என்ன கேள்வி பார்த்தோம்? ஒரு வருஷம் இருக்குது, அதில் ஒரு காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய உணவு இன்னொரு காலகட்டத்துக்கு ஒத்து வருமானது தெரியாது. இப்போ மார்கழி மாதம் நல்ல குளிர், அப்போ நம்ம நல்ல குளிர்ச்சியான ஒரு நீர்மோர் குடிக்கிறோம், கட்டாயம் சளி பிடிக்கும். பங்குனி மாதம் நல்ல வெயில், 10 டம்ளர் நீர்மோர் குடித்தாலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண போகிறதில்ல. அப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னா பொழுது. நாம் வாழ்வியல் முறையில் நம்ம ஒரு வருடத்தை 6 பொழுதாக பிரிக்கிறாங்க.
அதை வந்து பெரும்பொழுது சிறு பொழுது 2ஆ பிரிக்கிறாங்க. பெரும்பொழுதுன்றது ஒரு வருடம் இருக்குன்னா 2 மாதமாக பிரிக்கிறாங்க. கார்காலம், குதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம்னு 6ஆ பிரித்து அந்த 6 விஷயத்துக்கான எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான உணவு முறை ஒத்துக்கும், என்னென்ன மாதிரியான உணவு முறை ஒத்துக்கொள்ளாது, எந்தெந்த மாதத்தில் என்னென்ன எண்ணெய் பயன்படுத்தலாம், எந்த மாதத்தில் நெய் அதிகம் பயன்படுத்தலாம், எந்தெந்த மாதங்களில் இனிப்பான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம், எந்தெந்த மாதத்தில் எண்ணெய் குளியல், எந்தெந்த மாதத்தில் கழிவுநீக்க சிகிச்சை பெஸ்ட்டு, எந்தெந்த மாதத்தில் வெயில் காயலாம், எந்தெந்த மாதத்தில் வெயிலுக்கு எக்ஸ்போஷர் ஆகக்கூடாது, இப்படியாக வருடத்தை 6 பருவ காலங்களாக பிரித்து அந்த 6 பருவ காலங்களில் நாம் வாழக்கூடிய சின்ன சின்ன யூனிட் கூட, சின்னது அப்படின்னா என்னென்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கம், எந்த காலகட்டத்தில் வந்து தரையில் என்ன பாய் விரித்து படுக்கலாம், எந்த காலகட்டத்தில் பூமியில் தரையில் படுக்கக்கூடாது, ஒரு கட்டிலில் படுக்கலாம், எந்த காலகட்டத்தில் வெயிலில் நம்ம உலாவலாம், எந்த காலகட்டத்தில் வந்து நில ஒளிக்கு எக்ஸ்போஷர் ஆகலாம், எந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்றை நம்ம வந்து நமக்கு உடலுக்கு வந்து நன்மை செய்யும், எந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்று உடலுக்கு தீமை செய்யும். இவ்வளவு தெளிவான ஆய்வுகள் இருக்கு. அடுத்ததாக இதை வந்து பொழுதுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம பார்த்தது பெரும் பொழுது. அடுத்து பார்க்க போகிறது சிறு பொழுது. அதனால் சிறு பொழுது அப்படின்னு பார்த்தா ஒரே நாள் இருக்குது. ஒரு நாளில் காலையில், மதியம், இரவுன்னு 3ஆக பிரிச்சிடும். இப்போது காலையில் ஒரு 10 மணிக்கு முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அதே முருங்கைக்கீரையை இரவு 10 மணிக்கு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது செரிக்குமா, செரிக்காதா? நிச்சயமாக செரிக்காது. அப்போ ஏன் அதே தானே காலை, மதியம், இரவுன்றது ஒன்றா அப்படின்னு பார்த்தா காலை வேறு, மதியம் வேறு, இரவு வேறு. அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறாங்க. எப்படி ஒரு வருடத்தை 6ஆக பிரித்தோமோ அதே போல் ஒரு நாளை 6ஆக பிரித்து அதில் எந்த வேலையில் கடினமான உணவு எடுத்துக்கலாம், எந்த வேலையில் லகுவான உணவு எடுத்துக்கலாம், எந்த வேலையில் நீர்த்துவமான உணவு எடுத்துக்கலாம், இப்படியாக தெளிவாக பிரிக்கப்பட்ட தெளிவான ஒரு வாழ்வியல் முறை நம்மளுக்கு ஏற்கனவே வகுக்கப்பட்டே இருக்குது. இதை தான் சித்த மருத்துவத்தை வந்து இது மருத்துவம் கிடையாது, இது ஒரு வாழ்வியல் முறை. சித்த மருத்துவம் சொல்கிறத விட தமிழ் மருத்துவம்னு சொல்லி இதை ஒரு வாழ்வியல் முறையாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அடுத்ததா நிலம் பார்த்தோம், பொழுதுலையே பெரும்பொழுது பார்த்தோம், சிறு பொழுது பார்த்தோம். இந்த சிறு பொழுதுன்றது வெவ்வேறு காலநிலைகள், காலையில், மதியம், இரவு அப்படின்னு காலநிலைகளில் பிரிவு வரும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக 5 பேரும் ஒன்று கிடையாது. 5 பேரோட உடல் தன்மையும் வேறு வேறு. ஒரு குழந்தையோட குணாதிசயம் இன்னொரு குழந்தைக்கு கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒத்து வர விஷயம் இன்னொரு குழந்தைக்கு ஒத்து வராது. ஒரு குழந்தைக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருள் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. இன்னொரு குழந்தைக்கு லைட்டாக ஏதாவது குளிர்ச்சியான உணவுப் பொருள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிடும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு மீதி எல்லாருக்கும் ஒத்துக்காது. அப்போது நம்மளுடைய உடல் எப்படி இவ்வளோ நேரம் நிலம், பொழுதுன்னு பிரபஞ்சத்தை பிரித்தோமோ அதே மாதிரி நம்முடைய உடலும் ஒன்று கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட சித்த மருத்துவத்தில் நம்ம உடல் தன்மையை 10ஆக பிரிச்சுறாங்க. அப்போது நம்ம ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5 பேரும் ஒரே மாதிரி உடல் தன்மை இருக்கவங்களா இருக்க முடியாது. அப்போ ஒரு சேனலில் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கேட்குறீங்க, இது வந்து அருமையான உணவு நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வாழைப்பூ அல்லது வாழைக்காய் ரொம்ப அற்புதமான உணவு, வீட்டில் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் வாழைக்காய் எடுக்கிறாங்க, வீட்டில் ஒரு வாயு உடல் தன்மை இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துக்காது அந்த வாழைக்காய். அப்போது வீட்டில் உள்ள 5 பேரில் எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்துக்குமானா ஒத்துக்காது. ஏன்னா நம்ம உடல் தன்மையால் அடிப்படையில் ஒரு 10 விதமாக மருத்துவத்தில் பிரிக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். வாத உடல், பித்த உடல், கப உடல், வாத பித்தம், வாத கபம், பித்தவாதம், பித்த கபம், கபவாதம், கப பித்தம், முக்குற்றம் சொல்லி 10 வகையாக நம்மளுடைய உடலை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு சேனல் அட்வைஸ் பண்ணுறவங்க காஃபி வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், நீங்கள் எடுத்துக்கலாம், பித்தம்னு ஒன்றே கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னா காஃபி யார் தொடர்ச்சி குடித்தாங்க அப்படின்னா பித்த உடல் இருக்கவங்களுக்கு கட்டாயம் தலை சுற்றல் வரும். பையனுக்கு தலை சுற்றல் வரும் காஃபி குடித்தாங்கன்னா. அப்பாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காஃபி எடுத்தாருனா, ஏன்னா அவர் வாத உடம்பாக இருப்பார், அவர் டெய்லி காஃபி குடிப்பார். என்னடா எனக்கு ஒன்றும் செய்யலை, நீ என்னடா ரொம்ப ஏதோ சொல்கிற அப்படின்னு. அப்போது ஒரு சேனலில் ஒரு டாக்டர் வந்து நீங்கள் வந்து காஃபி, பிளாக் காஃபி எடுத்துக்கலாம், பிளாக் காஃபி ரொம்ப நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் 10 நாள் பிளாக் காஃபி எடுத்திங்கன்னா 11ஆவது நாள் ஒரே தலை சுத்தல் வாந்தியோடு இருப்பீங்க.
அப்போது உங்கள் உடல் தன்மை எதுன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு முறை வாழ்வியல் பழக்கத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப எளிது. ஏன்னா எத்தனை மருத்துவர் சேர்ந்தாலும் உங்கள் உடலை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி, எனது உடலை பற்றி முழுக்க யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் முழுமையாக தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு சர்ஜன்ட்ட, எவ்வளோ பெரிய டாக்டர்கிட்ட, வேர்ல்டு பாப்புலர் இவர் தான். இவர் வந்து 10 கண்ட்ரீஸில் வந்து பெரிய பேசக்கூடிய பேச்சாளர். அவர்கிட்ட போய் உங்கள் உடலை பற்றி சொன்னால் கூட உங்களை விட, நம்மை விட நம்ம உடம்பு வந்து அதிகமாக யாருக்கும் தெரியாது. நம்ம உடம்புக்கு என்ன செய்யுன்றது நமக்கு தான் தெரியும். 10 நாள் காஃபி குடித்தா தலை சுற்றல் வரும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். கத்திரிக்காய் சாப்பிட்ட உடனே உடம்பெல்லாம் அரிக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு லெமன் ஜூஸ் குடித்த உடனே தும்மல் வருது, சளி பிடிக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒருத்தர் காலமெல்லாம் டெய்லி காலையில் லெமன் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எலுமிச்சை ஜூஸ் டெய்லி குடிக்கிறாங்க, ஒன்றுமே செய்யாது. ஆனால் உங்களுக்கு 2 நாள் குடிச்சு 3ஆம் நாள் குடிக்கிறதுக்குள்ளே சளி பிடிக்குது, தும்மல் வருது, பல்வேறு தொந்தரவுகள் வந்துடுது. அப்போது நமக்கு நாம் தான் முதல் மருத்துவர். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப எளிமை தான், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நாம் யார், நம்ம உடல் தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் முறை அமைச்சுக்கும் பொழுது நம்ம மிக மிக ஆரோக்கியமான, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், மருத்துவர்களையே நம்பி இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்வியல் வந்து நமக்கு காத்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லதான். யார் இல்லைன்னு சொன்னது? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிறீங்க, இரவு வந்து சூரியன் மறைய முன்னாடி உணவு எடுத்து முடிச்சிடுறீங்க. இது நம்மளுடைய அன்றாட முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண பாரம்பரிய முறை இதுதான். ஆனால் ஒரு சிலர் வந்து இரவு 6 மணிக்கெலாம் உணவு எடுத்து முடிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி 7 மணிக்கு உணவு எடுக்கும் பொழுது வயிறு எரிச்சல், அல்சர் வந்துடுதே. 10 பேருக்கு ஒத்து வர இந்த மெத்தட், 10 பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், எனக்கு சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், என் உடம்பு ரொம்ப லேசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். இது 10 பேருக்கு ஓகே. ஆனால் ஒருத்தரோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், கடுமையான அல்சர் வந்துருச்சு, அதனால் அதுக்கப்புறம் அந்த அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி சரிவாகி வர்றதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு, ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்றாங்க. என்ன காரணம்? உங்களுடைய உடலின் தன்மை தெரிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்வியலை நம்ம அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரே வீட்டில் இருக்கவங்க கூட ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பில்லை, ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்போ நாம் யார் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் யாருன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ணிட முடியும். அடுத்ததாக கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, உணவின் தன்மை. இது எல்லாம் சரி, உணவே மருந்து அப்படின்னு சொல்லிடுறோம். நல்ல ஒரு வெப்பமான உடல் இருக்க ஒருத்தர், நல்ல ஹீட்டான உடம்பு, அவங்க உடம்பு, அவங்களுக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நல்ல வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கொள்ளு கஷாயத்தை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உணவு மருந்தாகுமா விஷமாகுமா? அவங்களுக்கு உணவு விஷமாகும். அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய தன்மை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மூலிகை அமேசான் காட்டிலேருந்து பறிச்சுட்டு வர மூலிகையெல்லாம் அப்புறம், முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் டெய்லி எடுத்துக்கிறோமே அது நம்மளுக்கு ஒத்துக்குமா? டெய்லி நிறைய கடுகு போட்டு தாளிக்கிறோமே, அந்த கடுகு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குதா? நாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோமே, அந்த நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா? இல்லை நம்ம கடலெண்ணெய் பயன்படுத்தணுமா? தேங்காய் நெய் டெய்லி காலையில் குடிக்கிறோமே, அது ஒத்துக்குமா? நெய் அவ்வளோ சேர்த்துக்கிறோமே, அந்த நெய் நமக்கு நன்மை செய்தா தீமை செய்தா? அப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய தன்மை பற்றின அடிப்படை புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வேணும். அடிப்படை புரிதலோடு தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு சின்ன கேப், என்ன கேப் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இடைவெளி, நம்ம பல்வேறு ஆட்சிகளுக்கு அடியில் நம்ம வாழ்ந்திருக்கோம் இல்லையா, அதனால ஏற்பட்ட அந்த இடைவெளி. அந்த இடைவெளியில் நமக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய மருத்துவ முறை மாறிடுச்சு. நம்முடைய மருத்துவ முறை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நம் நாட்டில் நம் மண்ணில் பிறந்த அதே மக்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபார்மெட்டை மட்டும் மாற்றிட்டாங்க, ஒரு பிரெயினில் ஒரு ஃபார்மெட்டை மட்டும் மாற்றிட்டாங்க. என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, மாற்று மருத்துவ முறையை ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள அழுத்தமாக பதிச்சுட்டாங்க. அந்த மருத்துவ முறை வந்து நம்ம மண்ணின் மக்களை என்ன சொல்ல வைக்குது அப்படின்னா,
உடம்பு சூடு குளிர்ச்சின்ற ஒன்றே இல்லை அப்படின்றாங்க. தட்ஸ் அ ராங் கான்செப்ட். அப்போது ஏன் ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் யோசிக்க வேணாம். ஒருத்தர் சொல்கிறாரு, குளிப்பதனால் எந்த மாற்றமும் ஒரு உடலுக்கு ஏற்படாதுன்றார். சூடு குளிர்ச்சினே ஒன்று இல்லை, நீங்கள் குளிச்சிங்கனாலும் குளிக்கலைனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். குளிப்பதனால் ஒரு உடலில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. அப்போ வெப்பம் குளிர்ச்சி அப்படின்றது தான் அடிப்படை. நம்முடைய முழு உயிரினுடைய அடிப்படையே அதுதான். அப்போ அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்க, வெப்பம் குளிர்ச்சி அப்படின்ற ஒன்றே கிடையாது. நீங்கள் சூடுன்றீங்க, கோழிக்கறி சூடுன்றீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குளிர்ச்சி சூடுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்றாங்க. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லிச்சு, ரிஃபைண்ட் ஆயில் தான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஊரையே என்ன பண்ண வச்சாங்க, ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. சூரியகாந்தி எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, கடல் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பயன்படுத்தின நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அத்தனையும் நிப்பாட்டிட்டு முழுக்க சூரியகாந்தி எண்ணெய்க்கு நம்ம எல்லாரும் மாறணும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதன்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆய்வையும் மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம பார்த்து கொண்டே தான் வரோம். அப்போது இந்த நிலையில்லாத மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை உணவை எந்த விதத்தில் பார்க்குது அப்படின்னா,